வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி அறுசுவை நேரம். இந்த நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்க எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முதலாக இனியோட டிஷ் வந்து பொமோகிரானட் மார்கரீட்டா. மார்கரீட்டா வந்து ஒரு ஆல்கோஹாலிக் பெவரேஜ்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி நான் ஆல்கோஹாலிக் மார்கரீட்டா செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. மாதுளப்பழம் 1 கப், கிரான்பெரி ஜூஸ் 1/4 கப், இஞ்சி 1 டீஸ்பூன் அளவு, புதினா இலை தேவையான அளவு, லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை பழம் 1, சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மார்கரீட்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் சுகர் சிரப் தேவை. அது சுகர் சிரப் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். அதே அளவு தண்ணி ஆட் பண்ணணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணுறேன். இஞ்சி வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம மாக்டெயிலில். சுகர் சிரப்பில் பார்த்தீங்கன்னா திக், தின், அப்புறமா மீடியம் கன்சிஸ்டன்சி இருக்கும். இது வந்து திக் கன்சிஸ்டன்சி நான் செய்ய போகிறேன். ஏன்னா ஜூஸஸ்லலாம் நான் திக் சுகர் சிரப் ஆட் பண்ணுறோம். அப்புறமா தின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேக்ஸில் எல்லாம் அது கேக் மாய்ஸ்டாக இருக்கிறதுக்கு, சாஃப்டாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தின் கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் கேக்ஸில் எல்லாம் ஆட் பண்ணலாம். இது வந்து 1:1 ஆட் பண்ணணும். அது 1 டேபிள் ஸ்பூன் சுகருக்கு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணோம். அதே மாதிரி கேக் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3:1 ஆட் பண்ணலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சுகருக்கு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. ஆனால் அது இஞ்சியோட நல்ல ஃப்ளேவர் வந்து இன்னும் இறங்கணும். ஸோ ஸ்லோவில் சிம்மில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பொமோகிரானட் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம்.
இது நம்ம நல்லா ஷேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மார்கரீட்டா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் கூட நிறைய விதமான ஷேப்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பேசிக் மார்கரீட்டா கிளாஸ். இதுக்கு நம்ம ரிம்மிங் பண்ண போகிறோம். அதாவது இந்த எட்ஜஸில் வந்து சால்ட்டோட ரிம்மிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த சால்ட்டோட சேர்த்து குடிக்கும்போது சால்ட்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இனிப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த ரிம்மிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பிளேட்டில் சால்ட் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது வந்து எட்ஜஸில் நல்லா தடவணும், அப்போ அந்த சால்ட் வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த கிளாஸ் வந்து ரிவர்ஸில் இந்த மாதிரி சால்ட் நல்லா ஒட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஃபுல்லாக உங்களுக்கு சால்ட் ஒட்டிருக்கு. இந்த கார்னிஷ்காக சைடில் லெமன் கூட போடலாம். இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொஞ்சமாக ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா மார்கரீட்டா சர்வ் பண்ணுறது ஆன் த ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் ட்ரிங்க் வந்து நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருக்குன்னா நீங்கள் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டைல்யூட் ஆகும், அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த ஆல்கோஹாலிக் ட்ரிங்க் பண்ணும்போது நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போடலாம். ஸோ இது நான் ஆல்கோஹாலிக் பெவரேஜ்னால நம்ம செய்கிறது நான் ஆல்கோஹாலிக் வெர்ஷன்னால கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து மாதுளப்பழம் ஜூஸ், கிரான்பெரி ஜூஸ், எலுமிச்சப்பழம் சாறு, அப்புறமா சிம்பிள் சுகர் சிரப் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காக்டெயில் ஷேக்கர். நல்லா இது கேப் மூடிட்டு நல்லா ஷேக் பண்ண போகிறோம். ஷேக் பண்ண அப்புறமா இந்த நெட்டு வழியாக ஜூஸ் வந்து அந்த கிளாஸில் போட போகிறோம். ஸோ அந்த இஞ்சி, புதினா இலையெல்லாம் அதிலே இருக்கும். ஸோ இது நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், பொமோகிரானேட் கிரான்பெரி மார்கரீட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அதே சமயத்தில் ஒரு கிளாஸ்க்கு சால்ட்டோட ரிம்மிங் எப்படி செய்கிறதுன்னு அந்த டெக்னிக் கூட நீங்கள் பார்த்தீங்க. இந்த சால்ட் ரிம்மிங்க்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட இதே மாதிரி ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பொமோகிரானேட் கிரான்பெரி மார்கரீட்டாக்கு ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இஞ்சி பீசஸ் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் பொமோகிரானேட் சீட்ஸ், 2 இலை புதினா, தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இன்னொரு காக்டெயில் ஷேக்கர் ஜாரில் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சா பொமோகிரானேட் ஜூஸ், கிரான்பெரி ஜூஸ், சுகர் சிரப், புதினா இலை, எலுமிச்சை சாறு, அப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. மார்கரீட்டா கிளாஸ்க்கு சைட்ஸில் வந்து லெமன் ஜூஸ் தடவிட்டு சால்ட்டில் ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு காக்டெயில் ஷேக்கரில் இருக்கிற ஜூஸ் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஜூஸ் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பொமோகிரானேட் கிரான்பெரி மார்கரீட்டா பரிமாற தயாராகிடும். இப்போது அடுத்ததாக இன்னொரு டிஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி அறுசுவை நேரத்தில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வியூவர்ஸ். இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சிம்பிளான கொடமிளகா பொரியல். இது வந்து கொஞ்சம் சிம்பிள், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது சாதத்தில் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இப்போது இதுக்கான தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. கொடமிளகாய் 1லேருந்து 2, தேங்காய் துருவல் 1/2 கப், கசகசை 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6, மல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன்.
குடமிளகா பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ செய்முறை பார்க்கலாம். முதல்ல குடமிளகா வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். வச்ச குடமிளகா ஆட் பண்ணுறேன். இதோடு சேர்த்து கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். கேப்சிகம் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருக்கு. இந்த மசாலா எல்லாம் கூட நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கழிச்சு ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இந்த கத்திரிக்காய் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலா. அது அப்படியே முழுசா சின்ன சின்ன கத்திரிக்காய் செலக்ட் பண்ணி நீங்கள் முழுசா அப்படியே பண்ணலாம் இதுக்கு. ஓகே, இப்போ இது ஒரு சர்விங் டிஷ்ல மாற்றிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ரிச் அண்ட் டேஸ்டியான கொடை மிளகா பொரியல் பரிமாற தயாராக இருக்குது. இப்போ அதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல கொடை மிளகாவை சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொடை மிளகாவை பாதி வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் முந்திரி, கசகசை, காஞ்ச மிளகா போட்டு ஒரு வாட்டி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு 1/4 கப் தேங்காய் துருவல் தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு வாட்டி அரைச்சி வச்சுக்கோங்க. பாதி வதக்கி வச்ச கொடை மிளகாயில் அந்த அரைச்சி வச்ச மிக்ஸ்சர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இன்னொரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா கொடை மிளகா பொரியல் பரிமாற தயாராகிடும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்த 2 ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொமோகிரானேட், கிரான்பெரி, மார்கரிட்டா, அப்புறமா சிம்பிளான ரிச்சான ஒரு கொடை மிளகா பொரியல். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திப்பேன். திஸ் இஸ் ஷெஃப் திவ்யா பெசாலா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அறுசுவை நேரம்.